ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மோஸ்ட்டாக நம்மக்கிட்ட ரெக்வஸ்ட்டாக கேட்டிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, எங்களுக்கு கொஞ்சம் கடன் இருக்குது, அந்த கடனை நாங்கள் அடைக்கிறதுக்கான வழிகள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் கேட்குறாங்க. அதனால் காமனாக ஒரு கடன் இருக்கிற பர்சன்ஸ், அந்த ஒரு ஃபேமிலிஸ் வந்து எப்படி வந்து அந்த கடனை அடைக்கிறதுக்காக நம்ம வந்து ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச வழிகளை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். நீங்கள் வந்து 1,00,000 வச்சுருந்தாலும் சரி, 10,00,000 வச்சுருந்தாலும் சரி, அதற்கான வழிகள் வந்து ஒரு சில ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணும்போது அதை வந்து நம்ம குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம், முழுசா அடைக்கிறதுக்கும் முயற்சி பண்ணலாம். அதை வந்து இந்த வீடியோ மூலமா ஷேர் பண்ணியிருக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் எடுத்திருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 2 லட்ச ரூபாய் கடன் இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து எப்படி வந்து பிளான் பண்ணலாம் அப்படின்னு நான் காமனா உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். பட் வந்து உங்களுடைய கடன் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பிளான் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டா நம்ம செய்யக்கூடியது ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய கடன்கள் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. லிஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கடன் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் வந்து பர்சனல் லோன் இருக்கும், அப்புறம் வந்து ஹோம் லோன் இருக்கும். இப்படி வந்து எல்லா லோனுமே பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. இதில் வந்து 2 விதமாக நம்ம வந்து அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா ஹை இன்ட்ரெஸ்ட். எதுக்கு வந்து உங்களுக்கு வந்து அதிகமான வட்டி இருக்கோ அதை வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட்டை அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். இது ஒரு வழி. 2வது வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எது வந்து குறைவான அமௌண்ட்டு, இப்போ லிஸ்ட் அவுட் எடுத்தோம் இல்லைங்களா, அதில் வந்து ஒரு சில கடன்கள் வந்து ஒரு 50,000 ரூபா தான் இருக்குது அப்படின்னா அதை வந்து அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். இதுதான் 2 வழிகள். இதுவும் பண்ணலாம், இதுவும் பண்ணலாம். இதில் வந்து உங்களுக்கு எது வந்து பண்ணணும்னு தோணுதோ அதை வந்து பண்ணலாம். இதில் வந்து இதை வந்து ஸ்னோபால் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குறைவான தொகையை வந்து நம்ம வந்து முதல்ல கட்ட ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடச்சிரும். இப்போ உங்களுக்கு ஒரு 50,000 தான் இருக்குது அப்படின்னா, அந்த 50,000 கட்டின உடனே நமக்கே என்ன தோணும்னா, பரவாயில்ல இந்த ஒரு கடனை நம்ம அடைச்சிட்டோம், அடுத்தடுத்த கடனையும் அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்மளுக்கே ஒரு புத்துணர்வும் நம்பிக்கையும் கிடைக்கும். அதனால அதை பண்ணலாம். இப்போ வந்து வட்டி அதிகமாக இருக்கிறது கட்டணும் அப்படின்னாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க, அல்லது குறைவான தொகையை கட்டி அதிகமான தொகையை கட்டுறதுக்கு முயற்சி பண்ணாலும் சரி. இது 2யும் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கங்க அப்படின்னா பண்ணிக்கங்க. அடுத்ததான் நம்ம வந்து 3வது ஸ்டெப்பாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய கடன் வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா, 2 லட்சம் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, எத்தனை நாட்களில் இதை அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, எத்தனை வருடங்கள் அல்லது எத்தனை நாட்கள் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. நாட்களாக இருக்கலாம், வருடங்களாக இருக்கலாம். எதை வந்து நீங்கள் வந்து பிளான் பண்ணுறீங்களோ அதில் நீங்கள் டிவைட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 லட்சம் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லியிருக்கிறது பை நாட்கள். இங்கே வந்து நாட்கள் அல்லது வருடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு, அதுக்கப்புறம் இங்கே எக்ஸாம்பிளுக்கு இங்கே என்ன வருதோ அதை வந்து டிவைட் பண்ணி ஒரு அமௌண்ட் வரும் இல்லைங்களா, இந்த அமௌண்ட்டை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 லட்சம் கடனை ஒரு 6 மாதம் அப்படின்னா இந்த இடத்துல 6ன்னு போட்டு டிவைட் பண்ணிங்கன்னா அந்த அமௌண்ட் கிடச்சிரும். இல்லது 1 வருடம் 12 மாதங்கள் அப்படின்னா அந்த அமௌண்ட் கிடச்சிரும். அதை வந்து நீங்கள் உங்கள் கடனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கங்க. அப்போது இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இங்கே ஒன்று வருது இல்லைங்களா, அதில் வந்து 1 மாதத்திற்கு நான் எவ்வளவு சேமிக்கணும் அப்படின்னு பார்க்கணும். 1 மாதத்துக்கு நீங்கள் கால்குலேட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 மாதத்துக்கு எவ்வளோ சேமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5,000 அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஒரு 5,000 சேமிக்கிறதுக்கு என்ன டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே அடுத்ததாக நம்ம செய்யக்கூடியது வந்து உங்களுடைய வருமானம். உங்களுடைய வருமானம் வந்து எவ்வளவு இருக்கோ அதில் இருந்து கண்டிப்பாக 20% ஒதுக்கிடுங்க. இப்போ 20% அப்படிங்கிறது உங்களுடைய வருமானம் ரூ. 100 அப்படின்னா ரூ. 20 கண்டிப்பாக எடுத்து வைக்கணும். அப்போ ரூ. 10,000 இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ எடுத்து வைக்கணுங்க? ரூ. 2,000 எடுத்து வைக்கணும். அதுதான் உங்களுடைய வருமானம். இந்த வருமானத்துக்குள்ளே இருந்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய கடனை அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ண போகிறோம். அப்போ ரூ. 2,000 எடுத்து வச்சுருங்க. அதே மாதிரி உங்களுடைய வருமானம் என்ன இருக்கோ அதிலேருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தொகை அப்படிங்கிறது நான் குறைந்தபட்சமாக 20% எடுத்து வைக்க சொல்லியிருக்கிறேன். இதை வந்து செய்திருங்க. ஃபஸ்ட்டு அந்த அமௌண்ட்டை எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அமௌண்ட்டு கண்டிப்பாக நம்மளுடைய லோனுக்கான அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நிறைய பேர் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, எங்களுக்கு வந்து கடன் இருக்குது, நாங்கள் சேமிக்கலாமா அல்லது கடனை அடைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு, நான் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையை சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஹோம் லோன் அதாவது வீட்டு லோன் இருக்குது அப்படின்னா அதை மட்டும் விட்டுட்டு, மற்றபடி வேறு ஏதாவது லோன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த லோனெல்லாம் அடைச்சிட்டு சேமிக்கிறது நல்லதாக இருக்கும்னு என்னுடைய ஓன் ஒப்பீனியன். இது சரியா தவறா அப்படிங்கிறத கமெண்ட்டில் பார்க்குற வியூவர்ஸ் நீங்கள் சொல்லுங்கள். அதாவது ஹோம் லோனை மட்டும் விட்டுட்டு மற்ற பர்சனல் லோனு அந்த மாதிரி என்னென்ன லோனெல்லாம் இருக்கோ, ஹோம் லோனு அண்டு ஜுவல் லோன் கூட ஓகே தான் நினைக்கிறேன். இது 2ம் தவிர பர்சனல் லோனு, கிரெடிட் கார்டு லோனு அல்லது வந்து வட்டிக்கு வாங்குற லோனு அந்த மாதிரிலாம் இருக்குன்னா அது எல்லாத்தையும் அடைச்சிருங்க. அடைச்சிட்டு சேமிக்க ஆரம்பிக்கிறது தான் சரியானதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இதை வந்து நீங்கள் லோனுக்குன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக பட்ஜெட் வந்து போட்டுக்கோங்க. ஏன் பட்ஜெட் போட சொல்கிறேன் அப்படின்னா, அப்போ தான் உங்களுடைய செலவுகள் என்ன அப்படின்னு கண்டறிய முடியும். இந்த செலவுகள் அப்படிங்கிறது நம்ம கூடுதலாக செய்கிறோமா, குறைவாக செய்கிறோமா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி, இங்கேருந்து ஒரு 5% அமௌண்ட்டை சேவ் பண்ணணும்.
சேமிக்கணும். எதுலேருந்து அப்படின்னா, உங்களுடைய பட்ஜெட்டுக்கான அமௌண்ட்டு. இப்போ எங்க வீட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, எங்க வீட்டு செலவுக்கு வந்து எங்களுடைய பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 25,000. இது வந்து கொஞ்சம் கூடுதலா கூட உங்களுக்கு தெரியலாம். ஏன்னா, லாஸ்ட்டா வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருந்தப்போ ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க, ரூ. 25,000 ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க நெறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு வீட்லயும் பார்த்தீங்கன்னா, 65,000, 1,00,000, 80,000 இப்படி வந்து இந்த காலகட்டத்தில கிட்டத்தட்ட 40,000 இல்லாம ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிய ரன் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப சிரமமான விஷயம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எக்கனாமிஸ்ட் எல்லாருமே சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் அதில் நான் வந்து ஒரு மாதத்திற்கான வீட்டு செலவிற்கு 25,000த்துக்குள்ளே நான் வந்து ஃபாலோ பண்ணுறது வந்து எவ்வளோ சிரமம் அப்படிங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். அதுவே வந்து இதிலிருந்து எப்படியெல்லாம் சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நிறைய டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். அது மாதிரி உங்கள் வீட்டுக்கு செலவுகள் எவ்வளோ ஆகுது அப்படிங்கிறதுல கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் பட்ஜெட் போட்டுக்கோங்க. பட்ஜெட் போட்டுட்டு அதிலிருந்து உங்களுடைய செலவுகள்லேருந்து கண்டிப்பாக 5% இப்போ வந்து ஒரு ரூ. 100 நீங்கள் செலவு பண்ணுறீங்கன்னா அதிலிருந்து ரூ. 5 சேமிக்க முடியுமா அப்படின்னு பாருங்க. இந்த ஒரு சேமிப்பை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அடுத்த டிப்பா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேவிங் சேலஞ்சு. சேவிங் சேலஞ்சு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து இந்த சேலஞ்ச் அப்படிங்கிறத ஏன் நான் வந்து அடிக்கடி சொல்கிறேன்னா, நமக்கு நாமே வந்து கண்டிப்பாக ஒரு கான்ஃபிடென்ட் வந்து கிடைக்கும். கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது நம்பிக்கை வந்து கொடுக்கக்கூடியது. இப்போ பார்த்தீங்கன்னா, மணி சேவிங் சேலஞ்ச் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு உண்டியல் ரூ. 5,000 இந்த ஒரு 3 மாதத்தில் நான் சேமிப்பேன், 6 மாதத்தில் சேமிப்பேன், 1 வருஷத்தில் சேமிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நம்ம வந்து எப்போல்லாம் கையில் கிடைக்குதோ அப்போல்லாம் அதில் போட்டு நம்ம சேமித்து இதில் கிடைக்கக்கூடிய தொகையையும் எடுத்து நீங்கள் கடன் இருக்குது அப்படின்னா அந்த கடனை அடைக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த மாதிரி சேவிங் சேலஞ்சு மந்த்லி நம்ம வீடியோலேயே பார்த்தீங்கன்னா மந்த்லி எப்படி பண்ணலாம், வீக்லி எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்குறேன். இந்த மாதிரியும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா பிளான் பண்ணுங்கள். இதில் கிடைக்கிற அமௌண்ட்டையும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோடது கடனுக்காக நீங்கள் அடைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா செலவுகளை வந்து குறைக்கிறது. என்னங்க செலவே குறைங்கங்கிறீங்களே, எப்படிங்க செலவை குறைக்கிறது? இருக்கிற விலைவாசியில் எப்படி செலவை குறைக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். செலவை குறைக்கணும் அப்படின்னா அனாவசிய செலவுகள் அப்படிங்கிறது ஒவ்வொரு வீட்டுக்கும் வேறுபடும். இப்போ வந்து செலவுகள் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ அதிகமாக வந்து இந்தியாவில் சர்வே மூலமாக பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து துணிக்காக தான் 50% இன்கம்மை வந்து செலவு பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 50% அளவுக்கு நம்மளுடைய வருமானத்திலிருந்து ட்ரெஸ்ஸுக்காக செலவாகிறதா ஒரு சர்வே சொல்கிறாங்க. அது உண்மையா பொய்யா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. நமக்கு நம்ம கேள்வி கேட்டுக்கணும். நம்மளுக்கு போதுமான அளவுக்கு ட்ரெஸ் இருக்குது அப்படின்னா ஆஃபரை பார்த்து வாங்கணும் அப்படின்னு நம்ம முயற்சி பண்ணக்கூடாது. நம்மளுக்கு தேவை அப்படின்னா மட்டும் நம்ம வாங்கலாம். இது வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி என்னென்ன செலவுகள்லாம் நம்மளால் குறைக்க முடியும் அப்படின்னு பாருங்கள். அதிலிருந்து மிச்சப்படுத்த நீங்கள் முயற்சி பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட்டு அப்படின்னா நான் வந்து இந்த வருடத்தில் நான் சொன்னேன் இல்லைங்களா, நான் வந்து எமர்ஜென்சிக்கு இந்த வருஷத்தில் ஒரு 50,000 கேஷ் வந்து சேமிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு டார்கெட்டை வந்து வச்சுக்கிட்டு நீங்கள் சேமிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் சேமிக்க முடியும், கடனையும் அடைக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த கார்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதை நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம கார்டு மூலமாக பணம் வந்து கொடுக்கும் பொழுது நம்ம அறியாமலேயே கொஞ்சம் கூடுதலாக செலவுகள் ஆகுது. அதனால் நீங்கள் வந்து கார்டை வந்து யூஸ் பண்ணாமல் ஒன்லி கேஷ் எது செலவு பண்ணாலும் கேஷை வச்சு நீங்கள் செலவு பண்ணி பாருங்கள். அப்போ வந்து உங்களுக்கு வந்து செலவுகள் அப்படிங்கிறது குறையும், நம்மளால் சேமிக்கவும் முடியும், கடன் அடைக்கவும் முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளுக்கு எவ்வளோ கடன் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தெரிஞ்சுது அப்படின்னா, நம்மளுக்கு இவ்வளோ கடன் இருக்குது, அப்போ இந்த செலவை நம்ம தவிர்க்க முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு சப்போர்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதுவுமே சொல்லாமல் என் கஷ்டம் என்னோட இருக்கட்டும், என் குழந்தைங்களுக்கு தெரியக்கூடாது, அவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கும் பொழுது அவங்க வந்து சரி ஏதோ வருமானம் வருது, நம்ம கேட்குறதெல்லாம் செஞ்சுடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலும் மேலும் அவங்களுக்கு செலவை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து என்னென்ன கடன்கள் இருக்குது, எவ்வளோ இருக்குது, அதுக்கு எவ்வளோ நம்ம வந்து செலவு பண்ணிட்டு இருக்கோம், எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறத அப்பப்போ நம்ம வீட்டில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா மட்டும்தான் அவங்களுடைய செலவுகளை எதெல்லாம் ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினச்சா கூட இல்லை நம்மளுக்கு வந்து இவ்வளோ கடன் இருக்குது, அதனால் இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்களே வந்து டிசைட் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு செலவுகள் அப்படிங்கிறது குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு விஷயம், உண்மையாலுமே இப்போ வந்து எல்லாருமே நம்ம வந்து ஆன்லைன் பர்ச்சேசிங் பண்ணிகிட்டே இருக்கோம். அப்படி பண்ணும்போது நம்மளை அறியாமலேயே நம்ம வந்து நிறைய செலவு பண்ணுறோம். அதனால் இந்த ஆன்லைன் பர்ச்சேசிங் அப்படிங்கிறத கொஞ்சம் குறைக்கலாம். ஏன்னா எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து பழகிட்டதுனால இதை குறைக்க முடியாது. அப்படி இருக்கிறப்ப இதை வந்து குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய கடன் வந்து எவ்வளவு தான் இருந்தாலும் அதை வந்து குறைப்பதற்கும் அதை முழுமையாக அடைப்பதற்கும் வாய்ப்புகள் கிடைக்கும். இதில் வந்து எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.